ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரும் அதிர்ச்சி. ஒரே நாள், நேற்று ஒரே நாள்ல இப்ப கடைசி 24 மணி நேரத்துல மட்டுமே 2000 நபர்களுக்கு மேல லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களை இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. இப்படி நடந்ததே கிடையாது. இது பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பலமாக மாறிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை தான். அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 2000 நபர்கள் லெபனான் போராளி குழு ஒரே நாள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரும் ஹேக்கிங் மூலமாக தான் சைபர் அட்டாக் மூலமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் ஒரு பெரும் சூழலையே எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அடுத்து சிவப்பு கொடியை கூட ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அனைத்தையுமே என்னன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல காசாவுடைய நிலவரம் பார்க்கலாம். காசால இப்ப 2 வாரத்துக்கு பிறகு கடுமையான தரைவழி தாக்குதல் தொடங்கியிருக்குன்னு நம்ம சொன்னோம். நேற்றைய தினம் பார்த்தா புரூஸ் பகுதியில இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடிய புரூஸ் பகுதியில இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா வேற ஒரு அகதிகள் முகாம்லையும் UNRWAலையும் ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இதுலயும் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி இன்னும் வரல. ஏன்னா இது சமீபத்துல நேற்று இரவு பக்கம் தான் அந்த செய்தி வெளியே வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அங்க 80 பேர் சிக்கி இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து சொல்றாங்க. ஏன்னா அதுக்குள்ள 80 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 80 பேர்ல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு நிலைமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அவங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அறிவிப்பாங்க. ரொம்பவே ஒரு நெருக்கடியான நிலைமை தான் அங்க முகாம்கள், ஸ்கூல்கள்னு சொல்லி குறிப்பிட்டு அதவே தாக்குறாங்க. அங்க மட்டும்தான் அங்க மக்கள் இருக்க முடியும். அங்க வீடுகளே இல்லை. அப்ப வீடுகளே இல்லாத போது இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், முகாம்கள், பள்ளிக்கூடங்கள் இதுலதான் தங்க முடியும். அதுல ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளுக்கே இடம் இல்லைங்கும் போது அவங்க வேற வழி இல்லை, முகாம்கள்லயும் பள்ளிக்கூடத்துலயும் தான் தங்க முடியும். அந்த இடத்துலதான் குறிப்பிட்டே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு 10 நாளாக அப்படிதான் நேற்று முகாம்லயும் நடத்தப்பட்டிருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா வடக்கு காசால உள்ள நுழைஞ்சு அந்த ஏரியாவை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தரைப்படை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கடுமையான தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களை பின்வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இதுக்கு முன்னாடி 10-15 தடவைக்கு மேல வடக்கு காசாக்குள்ள நுழைஞ்சு தோத்து வெளியேறி இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். இருந்தாலும் திரும்ப திரும்ப வடக்கு காசாக்கே வராங்கன்னா அந்த பகுதியை அவங்க பிடிச்சாகணும் அப்படிங்கக்கூடிய அழுத்தம் அந்த பக்கம் இருந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த தடவையும் ஏதாவது ஒரு புது யுக்தியை பயன்படுத்தியாவது அவர்களை வெளியே அனுப்பலாங்கிறதுக்காக நேற்று கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. அதுல மட்டும் பார்த்தாவே நேற்று மட்டுமே பார்த்தா D9 புல்டோசர்கள்ல D9 புல்டோசர்ல 3 புல்டோசரும் மெர்குவா டேங்குகள்ல 4 மெர்குவா டேங்குகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இது இல்லாமலும் கடுமையான சண்டை போயிருக்கு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான செய்தி நேற்று நடந்துருச்சு. அதனால அந்த செய்திகளை விட இதுதான் வெளியே வந்துருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நேற்று மொசாட் ஒரு பிளானை போட்டு ஒரு பெரிய ஹேக் பண்ணி லெபனான் போராளி குழு ஒரே நாள்ல 2000 நபர்களுக்கு மேல பார்த்துக்கோங்க, 2000 நபர்களுக்கு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது பார்த்தா ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இது சின்னதெல்லாம் கிடையாது. 1000 பேரு 2000 பேர்லாம் நம்ம மாசக்கணக்கா கேட்டாவே இத்தனை நாள் அடிபட்டவங்க எத்தனை பேர், இறந்தவங்க எத்தனை பேருன்னு சொன்னா 1000 பேர் 2000 பேருன்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம். லெபனான் பகுதிகளிலையும் சரி அவங்களுக்கு நடந்த சண்டையிலையும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா நேற்று ஒரு நாள்ல மட்டும் 2000 பேர்த்த தாக்கி இருக்காங்கன்னா அது ஒரு பெரும் ஆபரேஷனா தான் பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் இது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்திலேயே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எப்ப ஈரான்ல இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்தாங்களோ அப்புறந்தே இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இன்னும் திரும்ப திரும்ப இறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒன்னும் லெபனான்லயும் தலைவர்கள் இறந்தாங்க, ஃபவுத் சக்கர் அவர்கள்லாம் இறந்தாங்க. அது இல்லாம நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. முக்கியமானவர் பார்த்தா ஃபவுத் சக்கர், அதனால வெளியே வந்துச்சு. அது இல்லாம இஸ்மாயில் ஹனியான்னு சொல்லிட்டு பார்க்கும் போது என்னவா இருக்கும் காரணம்னா அவங்க யூஸ் பண்ற போன் மூலமாகவே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, லொகேஷனை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஆப் மூலமாவே கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி போன் தான் பிரச்சனை, அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான டிவைஸ், ஸ்மார்ட் போன் மாதிரியான டிவைசஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு, ஃபவுத் சக்கர் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 2 பேருமே ஒரே நாள்ல தான் இறக்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்துட்டு ஒரு 4-5 நாள்ல அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நீங்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க, அதை வச்சுதான் உங்களை பிடிக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பேஜர் போன்ற டிவைஸுகள்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் போனை தவிர்த்துட்டு வேற ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் பயன்படுத்திக்கோங்கன்றாங்க. அதுல பார்க்கும்போது ஈரான் பேஜர் பார்த்தா நல்லா இருக்கு,
மெசேஜ் அனுப்புறதுக்கும் மெசேஜை வாங்குறதுக்கும். அதனால அதை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி லெபனானுக்கு சொல்லி ஈரான்லேயும் வந்து பேஜர் பயன்படுத்துகிறாங்க, லெபனான்லேயும் பேஜர் பயன்படுத்துகிறாங்க. பேஜர் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு சின்னதாக கால்குலேட்டர் மாதிரி தெரியும். அதில் வந்து பார்த்தா ஃபோனெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் மெசேஜ் உள்ள வரும், மெசேஜ் வெளியே போகும், வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள சிக்னல்ஸ் தானே வந்து பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு விஷயமா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா ரொம்ப பழைய மெத்தடான்னு கேட்டால் பழசுதான் பேஜருங்கிறது. ஆனாலும் இதுலயும் வந்து பார்த்தா நவீன டெக்னாலஜி வந்துகிட்டு தான் இருக்கு அப்பப்ப. இதுல வந்து பார்க்கும்போது 2023 வந்து அப்டேட் கூட யூஸ் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. 2000 கூட அப்டேட் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவல் வருது. இது வந்து முதல் கட்டமான தகவல் அப்படிங்கிறதுனால எப்பயுமே எச்சும் கம்மின்னு வந்துகிட்டே இருக்கும். இதுல வந்தது என்னன்னா உண்மையாலுமே வந்து அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணதின் விளைவாக வந்து பார்க்கும்போது லெபனானுடைய போராளிகளை சேர்ந்த 2000 பேருக்கு வந்து இதுல வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அது இல்லாம வரக்கூடிய செய்திகள் எச்சு கம்மின்னு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் ஆனாதான் உண்மை என்னன்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. முதல் கட்டமா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இதை வந்து மறைமுகமாக இந்த பேஜரை வந்து யார் தயாரிக்கிறான்னு பார்க்கும்போது மோட்டோரோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தயாரிக்குது. அவங்க வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று வந்து இஸ்ரேல் வந்து அவங்க கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க, கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மூலமா வந்து இவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது உண்மையானு தெரியாது. ஆனா இது வந்து பார்த்தா ஈரானுக்கு கிடைக்குது. பேஜர் அப்படிங்கிறது வந்து நம்பத்தக்க வகையில இருக்கு, அதை வச்சு ஒரு பெரும் ப்ராப்ளம் வராது, ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தெரிய வருது. ஈரான் பயன்படுத்தி அதே மாதிரி லெபனானுக்கும் கொடுக்குறாங்க பயன்படுத்துங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹசன் நஸ்ருல்லா அவர்களும் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஸ்மார்ட் போன்ஸை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னனால எல்லாரும் பேஜருக்கு மாறி இருக்காங்க. கும்பலோட கும்பலா வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, போன்ல தான் பிரச்சனை வருது, போனை தவிர்த்து கொள்ளுங்கன்னு அறிவிப்பு வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே போனை விட்டுட்டு வேற என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு போவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் இல்லாம வந்து கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. அங்க இருக்கவங்க எல்லாம் குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வரக்கூடிய கம்யூனிகேஷன் வச்சுதான் வந்து அவங்க இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபடுவாங்க. அதனால வேற வழி இல்லை, எல்லாரும் அதுல போயிட்டாங்க. இப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 நபர்களுக்கு மேல அந்த பேஜர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்குது. வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா அது வந்து பர்ஸ்ட் ஆயிருக்குது. அதான் வந்து அங்க நிலவரம். இப்ப அந்த பேஜரை எங்க வச்சிருப்பாங்க, எல்லாருமே கையில வச்சிருப்பாங்க, பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, பேண்ட் பாக்கெட்டு, மேல் பாக்கெட்டு, இல்ல வந்து பேக் வச்சிருந்தா பேக் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளதான் வச்சிருப்பாங்களோ தவிர மெசேஜ் வரும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட். அப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னா இப்படி ஒரு மெசேஜ் வந்து வெடிக்க வச்சிருக்காங்க. வெடிச்சனால என்ன இருக்குன்னா அவங்க வச்சிருந்தவங்க கடும் பாதிப்படைந்திருக்காங்க. 2000 பேரும் சொல்லியிருக்கோம். அதுல 9 பேர் இறந்ததாகவும் அதுல ஒரு குழந்தையும் இருந்ததாகவும், அது இல்லாம 200 பேர் படுகாயம், அதாவது ஐசியூல சீரியஸான நிலைமையில இருக்கிற மாதிரியும், மிச்சம் 1800 பேர் வந்து பார்த்தா காயமடைந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாகவும் தகவல் வருது. காயம் வர ரொம்பவே வந்து ஐசியூ லெவல்ல இருந்தவங்க 200 பேர், அவங்க வந்து பிழைப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு 200 பேர் இருக்கிறதாகவும், நம்ம சொன்ன மாதிரி 9 பேர்ல வந்து ஒரு குழந்தையோடு சேர்ந்து இறந்திருக்கிறதாகவும் இப்ப தகவல் வந்திருக்கு. அப்ப அந்த பேஜரை வந்து வீட்டுல இருந்தவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. அப்ப பக்கத்தால குழந்தைகள் இருந்தாலும் தாக்கப்பட்டிருப்பாங்க. அது இல்லாம இப்ப அவங்க மாலுக்கு போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, கார் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க, எங்க இருந்தாலும் சரி அது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கனால அவங்க கூட இருந்தவங்களும் சேர்ந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க. வெளியிருந்து வரல, உள்ளிருந்தே வரும்போது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் இருந்தே வரும்போது என்ன ஆகும்னா அதுக்கு பக்கத்தால இருக்கவங்களும் வந்து சேர்ந்து வந்து பாதிப்படைவாங்க. அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்படிதான் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 2000ங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பெரிய எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நடக்குது, 2 இடத்துல நடக்குது, அப்புறம் பார்த்தா தொடர்ச்சியா செய்தி வந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருக்குமே என்ன நடந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு யூகிச்சு அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு 5-6 மணி நேரமாவது ஆகும். அதனால வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே பார்த்தா 2000 சம்பவம் நடந்துருச்சு. இதுல வந்து பார்த்தா ஈரான் அம்பாசிடருடைய பாதுகாவலருக்கும் வந்து இந்த மாதிரி பேஜர் வெடிச்சு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான் வெளியே வந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது ஈரான் தரப்புலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அதிகமா இது நடந்தது ஃபுல்லாவே லெபனானுடைய போராளி குழுக்கள் வைத்திருந்த இதுலதான் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம சிரியாவிலும் இது நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா சிரியாலையும் வந்து லெபனானையும் சேர்ந்த ஆட்கள் இருக்காங்க. அதனால அந்த ஒரு இது ஃபுல்லாவே அவங்கள மட்டுமே ட்ராக் பண்ணி ஹேக் பண்ணி அதை வந்து பேட்டரியை சூடாக்கி வெடிக்க வச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் பேட்டரி இருக்கும், அதை ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சிக்னல்ஸ் மாதிரி அனுப்பி அந்த சிக்னல்ஸ் மூலமாக பேட்டரி சூடாகி வெடிக்கிறது. நம்ம டிவிலாம் வந்து நம்ம நியூஸ்லேயே கேட்குறோம், செல்போன் வெடிச்சிருச்சும்பாங்க. யாரும் வெடிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கட்டத்துல அது பேட்டரி சூடாகி வெடிச்சிருச்சுன்னா கையில வச்சிருந்தவங்க
அவங்களுக்கு வந்து பார்த்தா உயிரும் போகும். அந்த மாதிரியும் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். கடும் காயத்தோட வந்து அவங்க தப்பிச்சாங்கன்னு பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்தா கையில இருந்த ஒரு டிஜிட்டல் டிவைஸை வெடிக்க வைக்கிறதுக்கான வேலை எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இது இப்ப பார்த்தா நிறைய நம்ம சொன்ன மாதிரி வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படாதனால ஆளாளுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எச்சான கதைகள் வேணா வருது. பொதுவாக ஹேக் செஞ்சுதான் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா எல்லாமே வந்து மாத்தி மாத்தி வெடிச்சிருக்கு. இதனால வந்து இப்ப வந்து லெபனானுடைய போராளி குழு வந்து சொல்லிட்டாங்க, நிச்சயமாக இதுக்கு நாங்க உங்களை பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து சிவப்பு கொடி ஏத்துனா கூட ஆச்சரியப்படல. இதுக்கு முன்னாடி வந்து ஃபவுத் சக்கர் அவர்களுக்கே வந்து சிவப்பு கொடி ஏத்துனாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப 2000 பேர் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இதனால வந்து சிவப்பு கொடி ஏத்துனா கூட வந்து பழி வாங்குறதுக்காக வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 2000 பேர்த்துக்கு உடனே கூட பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தா ஈரான் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து காசால இருக்கக்கூடிய போராளிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிலாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அநியாயம், இப்படிலாம் வந்து நீங்க ஹேக் பண்ணிலாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து நாங்க பழி வாங்குவோம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல நேற்று இது நடந்ததுக்கு பிறகு கூட 3 தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேல நடத்தியிருக்காங்க. நடத்தி என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பயப்படல, நாங்க இதுக்காகலாம் அசர மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 3 தாக்குதலை அனுப்பி அந்த 2000 பேர் இல்லாட்டினாலும் சரி எங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய தாக்குதல் வரதான் செய்யுங்கிறத வந்து அவங்க வந்து நாங்க வீக்கா இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே ஒரு 3 தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதனாலலாம் லெபனான்ல இருந்து யாரும் பின்வாங்க மாட்டாங்கிறத வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். பலவீனமும் அடைய மாட்டாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாம் இன்னி வந்து ஈரானும் சரி அதுக்கப்புறம் லெபனானும் சரி மறுபடியும் வந்து பரிசோதனை செய்வாங்க. அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணி இனி என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வருவாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி நேத்து நடந்து கொஞ்சமாவது கவனக்குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர்களுக்கு வந்து அவங்க சைட்ல ஒரு பெரும் இழப்பு. இது இழப்புலாம் வந்து மறுக்க முடியாது. லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு தலைவரே வந்து கொந்தளிச்சிருக்காரு. என்ன இப்படி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க பதிலுக்கு பதில் கொடுக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு வந்து இஸ்ரேல தான் குற்றம் சாட்டுறாங்க. அவங்க ஒத்துக்காட்டினாலும் இதுக்கான பதிலடி அப்படிங்கிறது கண்டிப்பா வரதான் போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.